இன்றைய காலகட்டத்தில தாய்மார்களுக்கு இருக்க ஒரு மேஜரான கன்சர்ன் குழந்தைங்களுக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதே சினாரியோல இன்னைக்கு நம்மகிட்டயும் ஒரு பேரண்ட் வந்தாங்க. அவங்களோட குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கும். காலையில 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்த உடனே ஒரு டம்ளர் டீ வித் பிஸ்கெட்ஸ். அந்த ₹10ல 5 பிஸ்கெட்ஸ் இருக்கும். அந்த பாக்கெட் ஃபுல்லா காலி பண்ணிடுறாங்க. அகைன் அவங்க அம்மா 8:00 பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடுக்கும்போது, அந்த குழந்தை வேண்டாம் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஆஃப்டர்நூன் வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு குடுக்குறாங்க. அகைன் ஈவ்னிங் வந்தோனே ஒரு டீ, ரஸ்க்கு, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறாங்க. ஸோ நைட்டுக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லி தூங்கிடுறாங்க. இதுதான் அந்த குழந்தையோட ஒரு 1 இயர்க்கான ரொட்டீனே இதுதான். அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட் சொன்னாங்க. ஒரு குழந்தை இத வந்து ஒரு ஸ்நாக்கா சாப்பிடுறத தாண்டி, இன்றைய காலகட்டத்தில குழந்தைங்க வந்து ஒரு மீல் டைமா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, இல்ல ஒரு டின்னராவோவே சாப்பிடுறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த பிஸ்கட் சாப்பிடுறதுனால இந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வருது? அண்ட் இத சாப்பிடலாமா? வேண்டாமா? வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்க டாக்டர் சுபாஷினி ஃப்ரம் எம்ஜி மெடிக்கல் சென்டர். இந்த பிஸ்கட் வந்து ஃபுல் ஆஃப் சுகர்ஸ், மைதா, ரீஃபைண்ட் ஆயில் இதில நியூட்ரிஷனல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். மினிமலான ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ தான் இதில இருக்கும். இத நீங்க டெய்லி பேசிஸ்ல உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, மால் நியூட்ரிஷன்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாடு, அதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தி செகண்ட் திங் இதில ஆடட் சுகர்ஸ் இருக்கிறதுனால, உங்களோட குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல உங்க குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து படிச்சிருக்கோம். எல்லாருமே ஒரு எஜுகேட்டட், நாலேஜபிள் அப்படின்ற பட்சத்தில, ஒரு விஷயம் நம்ம குழந்தைக்கு வாங்கி குடுக்கும்போது, அதுக்கு பின்னாடி இருக்க இன்கிரீடியன்ட் என்ன? ஒரு சாக்லேட்டோ, ஒரு பிஸ்கெட்ஸோ, இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ நீங்க வாங்கி குடுக்கும்போது, அதுக்கு பின்னாடி பாருங்க, அதோட இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருக்கும். அதில சோடியம் எவ்வளோ இருக்கு? சுகர் ஆடட் சுகர்ஸ் எவ்வளோ இருக்கு? வேற என்னலாம் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு குடுங்க. ஸோ இந்த கேஸ் சினாரியோல வந்து நம்ம டேக் ஹோம் நோட்ஸா என்ன எடுத்துக்கலாம்னா, பிஸ்கெட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ரெகுலர் பேசிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, டின்னராவோ குழந்தைங்களுக்கு குடுக்கறத அவாய்ட் பண்ணிருங்க.